தொடர்ந்து உள்ளூர் நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாகவும் விரைவுச் செய்திகளாகவும் நம்ம ஊர் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் நம்பியாறு நீர்த்தேக்கம் நிரம்பியுள்ளது. வள்ளியூர் அருகே 23 அடி உயர கொள்ளளவை கொண்ட நம்பியாறு நீர்த்தேக்கம் உள்ளது. இதன் மூலம் 1744 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகின்றன. இந்த நிலையில் நெல்லையில் பெய்த தொடர் மழை காரணமாக நம்பியாறு நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நீர்த்தேக்கத்திற்கு வரும் 150 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காணாமல் போன 9 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் கிணறு ஒன்றில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலக்கம்பை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டம் ஒன்றில் பணிபுரியும் லக்ஷ்மணன் ராம் என்பவரின் மகள் கடந்த மாதம் 21ஆம் தேதி காணாமல் போனதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக கொலக்கம்பை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடி வந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள பாழடைந்த கிணற்றில் சிறுமியின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கொரோனா தடுப்பூசி மையத்தை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை, தாராபுரம், அவினாசி மற்றும் பெருமாநல்லூர் ஆகிய பகுதிகளில் தடுப்பூசி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டத்தில் சுமார் 16,000 சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான விவரங்கள் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணும் பொங்கலை முன்னிட்டு திருவண்ணாமலையை அடுத்துள்ள புத்தரகாமேட்டீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தசரத மன்னன் குழந்தை வரம் வேண்டி வழிபாடு நடத்திய புத்தரகாமேட்டீஸ்வரர் ஆலயத்தில் நேற்று காணும் பொங்கல் விழா நடைபெற்றது. கோவிலில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுடன் சேர்ந்து வழிபாடு செய்த அமைச்சர் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரத்தில் மாவட்ட அதிமுக மகளிர் அணியின் சார்பில் பெண்களுக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டன. சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் அறிவுறுத்தலின் பேரில் திண்டிவனத்தில் மாவட்ட மகளிர் அணியின் சார்பில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட பேரூராட்சி பொறுப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பூதப்பாடி ஊராட்சியில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே.சி. கருப்பணன் பூமி பூஜையுடன் தொடங்கி வைத்தார். ஊஞ்சப்பாளையம், பூனாட்சி, முகாசிபுத்தூர் கிராமங்களில் தார் சாலை அமைத்தல், மழைநீர் வடிகால், மேல்நிலை குடிநீர் தொட்டி அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜையில் அதிமுகவினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 10 வயது சிறுமி கண்ணாடி மீன் தொட்டிக்குள் யோகாசனம் செய்து உலக சாதனை படைத்துள்ளார். கொடிக்குளத்தைச் சேர்ந்த யோகவீனா என்னும் அச்சிறுமி தண்ணீரற்ற கண்ணாடி மீன் தொட்டிக்குள் தொடர்ந்து 10 நிமிடங்கள் கண்ட பேரண்டாசனம் செய்ததை ஆஸ்கர் உலக அமைப்பு சாதனையாக அங்கீகரித்து சிறுமிக்கு சான்றிதழ், பதக்கத்தை வழங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் சூரன்குடியில் பொங்கலை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 48 மாட்டு வண்டிகள் இதில் பங்கேற்றன. இந்த போட்டியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் தொடங்கி வைத்து வெற்றியாளர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். பூச்சிட்டு, நடுமாடு, பெரிய மாடு என 3 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் 14 கிலோமீட்டர் பந்தய தூரத்தை பார்வையாளர்களின் உற்சாக தூண்டுதலில் மாடுகள் சீறி கடந்தன. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 300 இளைஞர் குழுவினருக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கிரிக்கெட் மட்டைகள் உள்ளிட்ட விளையாட்டுப் பொருட்களை பொங்கல் பரிசாக வழங்கினார். நிகழ்ச்சியில் வீட்டு வசதி சங்க தலைவர் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழங்கினார். கீழ்பெண்ணாத்தூர், போலூர், செங்கம், திருவண்ணாமலை ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 25,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றதோடு அசைவ உணவு விருந்திலும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சக்கம்பட்டியில் உள்ள செங்குளம் 7 ஆண்டுகளுக்கு பின் நீர் நிறைந்ததைத் தொடர்ந்து அங்குள்ள செல்லாண்டியம்மன் கோயிலில் பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. குடிமராமத்து திட்டத்தில் 20 லட்சம் ரூபாயில் செங்குளம் மற்றும் நீர்வரத்து கால்வாய்கள் தூர்வாரப்பட்டதால் பரப்பலாறு அணையின் உபரி நீர் வீணாகாமல் குளத்தை வந்தடைந்து நிரம்பியதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். செங்குளம் நிரம்பி மறுகால் விழும் நீரை பொதுப்பணித்துறையினரும் விவசாயிகளும் மலர் தூவி வரவேற்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 20 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. கஞ்சா கடத்தல் குறித்த தகவலில் எலாவூர் சோதனைச் சாவடியில் நெல்லூரிலிருந்து சென்னை வந்த அரசு பேருந்தில் ஆரம்பாக்கம் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். பேருந்தில் இருந்த 20 கிலோ கஞ்சாவை கைப்பற்றியவர்கள் அதனை கடத்தி வந்த ராமமூர்த்தி, ஒச்சியப்பனை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சு விரட்டு விமரிசையாக நடைபெற்றது. ஆட்சியர் மதுசூதன் தொடக்கி வைத்த ஜல்லிக்கட்டில் 135 காளைகளும் 80 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற காளையர்களுக்கும் காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சிராவயல் பொட்டல், கம்பனூர் பரணி கண்மாய், கும்மங்குடி பொட்டல் பகுதிகளில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டுமாடுகளாக அவிழ்த்துவிடப்பட்டன. சிராவயல் மஞ்சு விரட்டில் காளைகள் முட்டியதில் 2 உயிரிழந்தனர், 70 பேர் காயமடைந்தனர். மேலும் போட்டியை காண்பதற்காக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் சாலை விபத்தில் உயிரிழந்தனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் குறைந்துள்ளதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளியூரில் கொரோனா தடுப்பூசி போடும் பணியை அமைச்சர் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருவள்ளூரில் 42,210 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சரின் சீரிய நடவடிக்கையால் தொற்று கட்டுக்குள் உள்ளதாகவும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோயிலில் பாரிவேட்டை திருவூடல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தைத்திங்கள் 2ஆம் நாள் சுவாமி பாரி வேட்டைக்கு செல்லும்போது அம்பாள் தடுத்தும் சுவாமி வேட்டைக்கு சென்று திரும்பியதால் கோயில் நடையை அம்பாள் சாத்திக் கொண்டதாகவும் இதனை சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் பாடி கோயில் நடையை திறந்து வைத்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உற்சவர் நெல்லையப்பர் வெள்ளிக்குதிரையில் எழுந்தருளி பாரி வேட்டைக்கு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். பாலக்கோடு தெற்கு, காரிமங்கலம் கிழக்கு ஒன்றியங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினரை உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் சால்வை அணிவித்து வரவேற்றார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டுமென அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெண்கள் குறித்தும் முதலமைச்சர் குறித்தும் இழிவாக பேசிய உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்திலும் பெண்கள் உள்ளனர், எனவே அவர் சுய ஒழுக்கத்துடன் பேச வேண்டும் என தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே SV நகரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் முன்னிலையில் அங்கன்வாடி பெண் பணியாளருக்கும் தொடர்ந்து மருத்துவ களப்பணியாளர்கள் 2 தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மாவட்டம் முழுவதும் முதற்கட்டமாக 6 மையங்களில் தினமும் 100 பேர் வீதம் 17,606 முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். காணும் பொங்கலை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலில் நீராட தடை விதிக்கப்பட்டதால் கடற்கரை பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. காணும் பொங்கலை முன்னிட்டு கன்னியாகுமரியில் சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடியது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக 15, 16, 17 ஆகிய 3 நாட்கள் கடற்கரைகள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இதனால் கன்னியாகுமரி கடற்கரை, பகவதி அம்மன் கோவில், கடலின் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு பாறை, திருவள்ளுவர் சிலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது.